கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுமையான இந்திய கடலோர காவல்படை நிலையம் அமைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் விதி 377 கீழ் இப்பிரச்சினை எழுப்பிய அவர், இந்திய கடலோர காவல்படை நிலையங்கள் தூத்துக்குடி மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் அமைந்துள்ளதால் கடலில் அவசர நிலை ஏற்படும் போது மீட்பு குழுக்கள் நீண்ட தூரம் பயணித்தே சம்பவ இடத்தை அடைய வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தாமதம் காரணமாக தவிர்க்கக்கூடிய உயிரிழப்புகள் மற்றும் உடைமை இழப்புகள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டிய விஜய் வசந்த் எம்பி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுமையான வசதிகளுடன் கூடிய தனி இந்திய கடலோர காவல்படை நிலையத்தை ஒன்றிய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அந்த நிலையத்தில் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக விமான ஆம்புலன்ஸ் வசதி, கடலில் சிக்கியவர்களை விரைவாக மீட்க ஹெலிகாப்டர் வசதி, அதிவேக மீட்பு மற்றும் தேடல் படகுகள், நவீன கண்காணிப்பு தொழில்நுட்பங்களுடன் கூடிய உயர்மட்ட கடலோர கண்காணிப்பு கோபுரம் ஆகிய அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனி கடலோர காவல்படை நிலையம் அமைக்கப்படுவதன் மூலம் கடலில் ஏற்படும் பேரிடர்களின் போது விரைவான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியும் என்றும், நாட்டின் தென் கடற்பகுதியில் கடல்சார் பாதுகாப்பையும் மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் விஜய் வசந்த் எம்பி கூறினார்.